கேட்போம். கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கிய ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். என்ன எண்ணப்படுவார்கள்? அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். ஆண்டவனாகிய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக. இன்னைக்கு நம்ம ஒடுங்கி போய் இருக்கிறோம். நாம் ஒடுங்கி போய் இருக்கலாம், நம்ம திகைத்து போய் நிற்கலாம், நம்ம சோர்ந்து போய் நிற்கலாம். யாரும் நம்மளை விசாரிக்கல, நம்மளை யாரும் நேசிக்கல, நம்மளை யாரும் அன்பு கூறல, நம்மளை அன்பு செய்யல, நம்மளை அன்பா பேசுறவங்க ஒருவரையும் பார்க்க முடியல அப்படின்னு நம்ம சில நேரத்தில் ஒடுங்கி போய் இருக்கலாம். கர்த்தர் சொல்ற, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக அவர் துதியின் உடையை கொடுப்பார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக என்ன கொடுப்பாரு? தேவனுடைய பிள்ளைகள் ஒடுக்கப்படுகின்ற பொழுது, நொறுக்கப்படுகிற பொழுது, வேதனை அடையும் பொழுது, கண்ணீர் வருகிற நேரத்தில் துதிக்கிறவர்களாய் மாறிவிட வேண்டும். துதியின் உடையை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அப்பா, நீங்க எங்களுக்கு துயரத்துக்கு பதிலாக என்ன கொடுவீங்க? ஆனந்த தைலத்தையும் சீருள்ள உயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக என்ன கொடுக்கிறவர்? சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிறவர். அல்லேலூயா. அதற்காக தேவன் இந்த உலகத்தில் குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார். அப்போ அவர் அனுப்பப்பட்ட காரணம் என்ன? ஒடுங்கின ஆவி உள்ளவர்களை கர்த்தர் கண்டு அவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரா? துதியின் உடை. கர்த்தருடைய பிள்ளைகள் துதியின் உடையை கர்த்தர் கேட்க வேண்டும், துதிக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் நாம் துதிக்க வேண்டும். அநேக அடி அடிக்கப்பட்டது, அநேக அடி அடிச்சார், அதெல்லாம் கேர் பண்ணவே இல்லை கர்த்தருக்காக. அப்ப அந்த துதி